நடு வீட்டில் உடல் முழுவதும் தீக்காயங்களோடு உயிருக்கு போராடி கொண்டிருந்த இளம்பெண். வீட்டில் இருந்து வீசிய பெட்ரோல் வாடையை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர். இளம்பெண்ணின் பக்கத்தில் கொலை வெறியுடன் நின்று கொண்டிருந்த கணவனை பிடித்து விசாரித்த போலீஸ். மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரித்தது ஏன்? கணவன் மனைவிக்குள் அப்படி என்ன பிரச்சனை? நைட்டு நேரம் வீட்டில் இருந்து திடீர்னு கல்யாணிங்கிற பெண்ணோட அலறல் சத்தம் கேட்டிருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கல்யாணியோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்க நடு வீட்டில் இளம்பெண் உடல் ஃபுல்லா வெந்து போன நிலைமையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாங்க. பொதுமக்களை பார்த்ததும் கணவன் மல்லிகார்ஜுனா அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்த்தார். ஆனா அவரை சுத்தி வளைச்சு கிராம மக்கள் பிடிச்சிட்டார். அடுத்து ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சு கல்யாணியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பொதுமக்கள் பிடியில் இருந்த கணவர் மல்லிகார்ஜுனாவை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. அதில் தான் மனைவியை பெட்ரோல் ஊற்றி எரிச்சது ஏன், கணவன் மனைவிக்கு இடையில என்ன பிரச்சனை ஏற்பட்டதுன்னு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. ஆந்திராவில் இருக்கக்கூடிய நந்திப்பூர் பகுதியைச் சேர்ந்தவர் மல்லிகார்ஜுனா. இவருக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி அதே பகுதியைச் சேர்ந்த கல்யாணிங்கிற பெண் கூட திருமணமாகி இருக்கு. இந்த தம்பதிக்கு ஒரு மகளும் ஒரு மகனும் இருக்காங்க. மல்லிகார்ஜுனா கூலி வேலை செஞ்சுட்டு இருந்தார். இதுக்கிடையில இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த சில நபர்களோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அவங்களோட சேர்ந்து மது குடிக்கிறது, ஊர் சுத்துறதுன்னு இதையே பிழைப்பா வச்சிருந்திருக்காரு மல்லிகார்ஜுனா. மது போதைக்கு அடிமையான மல்லிகார்ஜுனா சரியா வேலைக்கு கூட போகாம பசங்க படிப்புக்காக சேர்த்து வச்ச பணத்தை திருடிட்டு போய் குடிச்சே அழிச்சிருக்கார். இதனால கணவன் மனைவி கடையில அடிக்கடி வீட்டுல பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்ம பசங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சாவது இனிமே குடிக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க கல்யாணி. ஆனா மனைவியோட அறிவுறுத்தலை ஒரு பொருட்டா கூட மதிக்காத கணவன் டெய்லியும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்கார். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி மல்லிகார்ஜுனா மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ மனைவி அவருக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து கடும் கோபமான கணவன், எனக்கு சாப்பாடு கூட எடுத்து வைக்காம அப்படி யார் கூட செல்போன்ல சேட் பண்ணிட்டு இருக்க, நீ எவன் கூடவும் தகாத உறவுல இருக்கியான்னு கேள்வி கேட்டு செல்போனை பிடுங்கி செக் பண்ணியிருக்கார். அடுத்து போன்ல இருந்த ஒவ்வொரு கான்டாக்டையும் எடுத்து இது யாரு அது யாருன்னு விசாரிச்சு மனைவியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்கார். இதனால மனைவி நிம்மதியே இல்லாம அந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மறுபடியும் மல்லிகார்ஜுனா ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ மனைவி, இனிமே நான் உங்க கூட சேர்ந்து வாழ போறதில்ல, நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன்னு சொல்லியிருக்காங்க. இதனால கடும் கோபமான கணவன் மனைவியை வீட்டுக்குள்ள இழுத்து போட்டு அடிச்சிருக்கார். அப்போ மனைவி மயங்கின நிலைமையில கிடந்திருக்காங்க. அடுத்ததா வீட்டுல இருந்த பெட்ரோலை எடுத்துட்டு வந்த அவரு அதை மனைவி மேல ஊத்தி தீ வச்சு கொளுத்திருக்கார். இதனால கல்யாணி வலி தாங்க முடியாம கதறி இருக்காங்க. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்கள மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அங்க கல்யாணி தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதா சொல்லப்படுது. விசாரணையோட முடிவில் எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் மல்லிகார்ஜுனாவை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க.